தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 107 இரவு அச்சம். குறள் எண் 1068. இரவு என்னும் ஏமாப்பில் தோணி கரவு என்னும் பார்த்தாக்க பக்குவிடும். ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதற்கான பொருள், துன்பக் கடலை கடக்க துணை செய்யும் இரத்தல் என்னும் பாதுகாப்பற்ற தோணி இல்லை என்று ஒளித்து வைப்போர் என்னும் பாறையில் மோதினால் சுக்கு நூறாகி உடைந்துவிடும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதற்கான உதாரணம், வறுமை நிலையில் துன்பம் நிறைந்த சூழலில் இரவல் கேட்டு பெற்று கொள்ளலாம் என அர்த்தமற்ற நம்பிக்கையால் இரவல் கேட்கும் பொழுது பொருள் வைத்து கொண்டே இல்லை என கூறும் பொழுது அது மேலும் துன்பத்தையும் வறுமையையும் தரும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.